வணக்கம். மனோகாரகன் உடல் காரகன் என்று திகழக்கூடிய அதிவேகமான கிரகமான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய நவ கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் பயிற்சி காரணமாக என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்படிப்பட்ட சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த அமைப்பு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனம் ராசிக்குள் நுழைந்து அங்கு உச்சபலம் பெறுகிறார். இன்னும் சொல்ல போனால் மீனம் ராசி என்பது நவகிரகங்களிலேயே தோஷமில்லாத கிரகமான குரு பகவானின் வீடு. அந்த வீட்டிற்குள் சுக்கிரன் நுழைவது என்பது அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் உங்களுக்கு வாரி வழங்குகிறது. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு செல்வ செழிப்புகளையும் பண வரவுகளையும் சுகபோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நட்பு கிரகமாக உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு உச்சபலம் பெறுவது என்பது கண்டிப்பாகவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் நெருக்கடிகளையும் அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களை வாரி வழங்குகிறது. நவகிரகங்களிலேயே சுகாதிபதி என்று கருதக்கூடிய சுக்கிர பகவான் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் நுழைந்து உச்சபலம் பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது. எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானின் அனுக்கிரகத்தால் கடகம் ராசியில் பிறந்த நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்களை உங்களுடைய வாழ்க்கையில் சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுக்கு ஒரு பொன்னான தருணம் என்பது மட்டுமில்லாமல் ராஜயோகத்தின் மூலமாக பணவரவுகள் நிறைந்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை எவரெஸ்ட் உயரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது. 9 கிரகங்களில் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது என்பது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனம். எனவே இந்த காலகட்டத்தில் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது மட்டுமில்லாமல் அங்கு உச்சபலம் பெற்று குரு பகவானின் வீட்டில் பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும். சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதுவரையில் நீங்கள் அடமானத்தில் வைத்த நகைகள் மட்டுமில்லாமல் பொருள்களை இந்த காலகட்டத்தில் மீட்டெடுப்பதற்கான பண வரவுகளையும் செல்வ செழிப்புகளையும் உங்களுக்கு சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்ட முடியும். இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்காமலேயே உங்களுக்கு வரவிருக்கின்ற பண வரவுகளை வைத்தே வீடு கட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான யோகங்களையும் சுக்கிரன் வாரி வழங்குகிறார். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் மனம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு ஒற்றுமையை பலப்படுத்தி மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் குதூகூலம் போன்றவற்றை உருவாக்குவதற்கான எல்லா விதமான சக்திகளையும் ஆற்றல்களையும் நிகழ்வுகளையும் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய பரம்பரை அதாவது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக முடிவுக்கு வரும். நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதாரம் சேர்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவற்றால் நிறைய அபரிவிதமான ஆதாயங்களையும் அனுகூல பலன்களையும் நிறைந்து பெற முடியும். இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரன் மட்டுமில்லாமல் அவரை தொடர்ந்து செவ்வாய் புதன் சூரியன் போன்ற எல்லா கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது என்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் உடல்நல குறைபாடுகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் வீண் பழிகள் பணிச்சுமைகள் என மேலும் பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் முழுவதுமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார். தற்போதைய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார் என்றாலும் திருக்கணிதத்தின்படி அவர் முன்னதாகவே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் தான் பயணித்துக் கொண்டிருப்பது என்பதும் கூடுதல் சிறப்பு யோகங்களை உங்களுக்கு இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கிறது. சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு விதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் கடினங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருந்த பணிகளை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சுக்கிரன் உச்சபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எல்லா பணிகளும் அதிவிரைவாக துல்லியமாக நுணுக்கமாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் இனிதாக உங்களை தேடி வருகிறது. 12 ராசிகளிலேயே அதிக அளவிலான நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சபலம் பெறும் காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள்தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் ஆசைப்பட்ட நினைத்த திட்டமிட்ட விஷயங்களை நீங்கள் ஆசைப்பட்ட திட்டமிட்ட அடுத்த கணமே செய்து முடித்து நன்மைகளை நிறைந்து பெற முடியும். உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் போன்ற சூழ்நிலைகள் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்தபடியே உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார். உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு நட்பு கிரகமான சுகாதிபதியான சுக்கிரன். உத்தியோகத்தில் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களான கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த சுக்கிர பயிற்சி உச்சபலம் காலகட்டத்தில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிறப்பான
வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்மைகளையும் சுக்கிரன் உங்களுக்கு அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பெரும்பான்மையான சிக்கல்களும் தடைகளும் சிரமங்களும் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் அதுவாகவே நீங்கி வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பண வரவுகளும் லாபங்களும் நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானின் அருளால் இனிதாக நிறைந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உண்டு. அரசியல் துறை மற்றும் கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெருகும். பிரம்மாண்டமான முன்னேற்றம் வளர்ச்சி கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாகவே கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதன் காரணமாக இன்னும் சொல்ல போனால் அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் அதிக அளவிலான மதிப்பெண்களை பெறுவதற்கான ஆற்றல்களையும் அறிவு கூர்மைகளையும் புதன் பகவான் உங்களுக்கு சுக்கிரனோடு சேர்ந்து அள்ளி கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சூரியனும் இன்னும் சில நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவதால் அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பொறுப்புகள் உங்களை தானாக தேடி வரும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசு ரீதியான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் உங்களை அதுவாகவே தேடி வரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள், அலைச்சல்கள், பணிச்சுமைகள், உடல்நல குறைவுகள் என அனைத்தும் மறைந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக உண்டு. மங்களகாரகன், பூமிகாரகன், பூமா தேவியின் அருள் பெற்றவன் என்று கூறக்கூடிய செவ்வாய் பகவானும் விரைவில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கப் போவதால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் பண வரவுகளும் கண்டிப்பாக உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான இடுபொருள்கள், உரம், நிலம், தண்ணீர் போன்ற மேலும் பல வசதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சம் இருக்காது. பணவரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். இந்த காலகட்டத்தில் விவசாயத்திற்கு தேவையான விளைநிலங்கள், அதிநவீன உபகரணங்கள் வாங்கி விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் இந்த காலகட்டத்தில் பணவரவுகளை அபரிவிதமாக நீங்கள் காண முடியும். ஆடு, மாடு, கோழி போன்ற வளர்க்க ஆசைப்படுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவ்வாறான விஷயங்களில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் என்பது கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்து இருக்கக்கூடிய ராஜயோகம் நிறைந்த அற்புதமான அருமையான காலமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான பல கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பயணிப்பதால் கிரக கூட்டு சேர்க்கை யோகம் ஏற்படுவதால் நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. எனவே இந்த மாதிரியான கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கை நழுவ விடாமல் சரியாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உச்சநிலைக்கு செல்ல முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்களும் நெருக்கடிகளும் சிக்கல்களும் முற்றிலுமாக நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் அபாரமான அபரிவிதமான வளர்ச்சி என்பது உறுதியாகவே உண்டு. நவ கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் செல்வச் செழிப்புகளையும் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த தருணத்தில் மிகச் சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார். ஏனெனில் சுக்கிரன் தற்போது குரு பகவானின் வீடான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சபலத்துடன் பலமான வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. எனவே இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட, எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட, திட்டமிடுவதை விட நல்ல யோக பலன்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைய கிடைக்கிறது. நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான சக்திகளையும் ஆற்றல்களையும் உச்சநிலையில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியான பணிகளிலும் செல்வச் செழிப்பு போன்றவற்றிலும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு அபரிவிதமாக வாரி வழங்குகிறார். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் உச்சபலத்துடன் தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி, தைரிய, வீரிய, வெற்றி, சகாயஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறார். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேலும் பல கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சனி, ராகு போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று கிரக சேர்க்கை யோகத்தை உருவாக்குவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள். எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் காரிய வெற்றிகள் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பண வரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய மனதில் ஒரு விதமான தைரியமும் தெம்பும் உத்வேகமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய துளியளவான முயற்சியிலேயே வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் என்பது கண்டிப்பாக உண்டு. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை உச்சபலத்துடன் பலப்படுத்துவதால் உங்களுடைய தந்தை வழி வந்த உறவுகளின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூல பலன்களும் உண்டு. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தை மற்றும் தந்தை வழி வந்த உறவுகளுக்கும் இடையே இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், கஷ்ட நஷ்டங்கள், கசப்பான நிகழ்வுகள் அடித்து நொறுக்கப்பட்டு ஒற்றுமை பலப்படும். எனவே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. காதல் காரகன் என்று திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சபலத்துடன் பயணிப்பதால் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தோடு காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் இனிதாக நடந்தேறும். இதுவரையில் உங்களுடைய திருமண முயற்சிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், தோஷங்கள் என அனைத்தும் விலகி உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து திருமணம் கைகூடும்.
திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கடகம் ராசியில் பிறந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அனுக்கிரகத்தால் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் இனிதாக நிறைய கிடைக்கிறது. வெகு விரைவில் சனியும் ராகுவும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் சூரியன், புதன் போன்ற கிரகங்களும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. இந்த காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்பில் தான் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி, சுக்கிர உச்ச பலம் பெறும் காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை அபரிவிதமாக பிரம்மாண்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளவும், இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலங்களை குறைத்துக் கொள்ளவும் அல்லது அடித்து நொறுக்கவும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று வராகி அம்மனுக்கு 2 நெய் தீப விளக்கு போட்டு அர்ச்சனைகளை செய்யுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.